த்ரிஷாவை டேக் பண்ணி அதுக்கு ஒரு ட்வீட் போடுறான். இப்போ படிச்சே ஆகணும், இவங்க பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு படிச்சே ஆகணும். உனக்கு அரிப்படுத்தா எவன் கூடயாவது போய் தொலைய வேண்டியதானடி தே மூ. அந்த ஆளுக்கு தான் கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குன்னு தெரியும்ல. அரிப்படுத்த மூ கடவுள் உனக்கு என்னடி குறை வச்சான், இப்படி எங்கள் நிம்மதியும் கெடுக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி தே மூ அப்படின்னு போட்டு த்ரிஷாவையும் டேக் பண்ணுறான். சங்கீதா வந்து ஒரு ஓடுகாடி அப்படின்னு ஒரு ஐடி போடுது. நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த ஐடி எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு சைபர் கிரைமில் தாவேக்காவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தாவேக்காவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா த்ரிஷாவும் திட்டியிருக்காங்க, சங்கீதாவையும் திட்டியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை படிக்கவே முடியாது. செங்கோட்டையன் அண்ணன் வந்து நம்ம த்ரிஷா அக்காவை என்ன சொல்லுவாரா, பெரியம்மான்னு கூப்பிடுவாரா இல்லை அம்மானு கூப்பிடுவாரா, காலிலலாம் விழுந்துருவாரா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் தான் சொல்கிறான், எனக்கு த்ரிஷா அண்ணி வந்து பொதுச் செயலாளர் ஆகணும், அவங்க ஆயிட்டாங்கன்னா கொடிப்படம் மாதிரி அந்த ஆளை காலி பண்ண மாதிரி புசியானதை காலி பண்ணிடணும். டைரக்டர் மோகன்ஜி இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் போட்டாருப்பா. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்டர் விஜய் சார் ஆன்சர் எவ்ரி ஒன் இன் ஸ்டைல் அண்ட் ஷட் டவுன் ஆல் ரூமர்ஸ் ஈகர்ஸ் கட்ஸா 2-3 கையை போட்டு வச்சிருக்காரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணால் நாடக காதலுங்கிற ஏன்டா, இங்கே கல்யாணம் பண்ணாமல் கட்டின பொண்டாட்டியை அடித்து துன்புறுத்தி வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு வீட்டை விட்டு அடித்து வெளியே வரட்டி எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு தான் இது நாடக காதல்னு இல்லாமல் நீ இதுக்கு முட்டு கொடுக்குற எப்படி? கடைசியாக யார் வரைக்கும் அவர் காலை வாரி விட்டார் இருக்கார்ல, அந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்பா அம்மாவை வாரி விட்டாப்புல, அதுக்கப்புறமா மேனேஜரை வாரி விட்டார், அப்படியே லைனாக வந்து குடும்பத்தை வாரி விட்டார். இப்போ என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். சொந்த கட்சி தொண்டர்களே காலை வாரி விட்டார். நேற்றுலேருந்து நம்ம அடிக்கணும் அவசியம் இல்லை, இன்றைக்கி நம்ம ஜாலியாக அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ மானங்கட கேள்வி, ஒன்றுத்து கூட ரிப்ளை பண்ணல. நீ மற்றவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண வேணாம்ப்பா. இவ்வளோ நாள் உனக்காக அவங்க எதுக்கு கரூரில் 41 பேர் செத்ததுக்கு நீ காரணமே இல்லைன்னு திமுக தான்னாங்க. ஜெயநாயகன் படத்துக்கும் திமுகன்னாங்க. அப்புறம் அந்த வரி ஏய்ப்புக்கும் திமுகன்னாங்க. அப்புறம் கடைசியாக சங்கீதா வந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போதும் இதுக்கு காரணமும் திமுகன்னாங்க. இப்போ த்ரிஷாவை கூட அனுப்பிச்சு விட்டது திமுகவா? This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட TN ட்ரோல் சேகோரா சார் இருக்காரா, அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். 1 வீக் பிஃபோர் தான் பேசணும். இப்போ அவரே கண்டென்ட் இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு கையில் தூக்கி கொடுத்துருக்காரு. ஸோ நேற்று வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த நடிகை யாருன்னு கேட்டிருந்தோம். அந்த நடிகையோட அவரே வந்துட்டு போயிட்டு த்ரிஷாவோட ஒட்டுக்கா போகிற ஒரு வீடியோ பயங்கர வைரல். ஸோ அவர் சொன்ன ஒரு டைலாக் வந்துட்டு இப்போது நாம் இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட், ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படின்றது அவர் சொன்ன ஒரு டைலாக். ஆனால் நேற்று நடந்த விஷயங்கள் பார்க்குறப்போ வந்துட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? அதான் அவர் இன்னொரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்னா, அவர் நம்பின யாரையும் கூட வச்சுக்க மாட்டார், காலை வாரி விட்டுருவார். நீங்கள் தான் என் குருன்னு காலில் விழுந்து டக்குன்னு தூக்கி விட்டுருவார். அப்படி அவர் எத்தனை பேரை காலி பண்ணார் நமக்கு பட்டியல் நிறைய இருக்குது. சசிகலாவில் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் எல்லாம் இருக்காங்க, இந்த மூர்த்தி இவரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியாக யார் வரைக்கும் அவர் காலை வாரி விட்டார் இருக்கார்ல, அந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்பா அம்மாவை வாரி விட்டாப்புல, அதுக்கப்புறமா மேனேஜரை வாரி விட்டார், அப்படியே லைனாக வந்து குடும்பத்தை வாரி விட்டார். இப்போ என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். சொந்த கட்சி தொண்டர்களே காலை வாரி விட்டார். நேற்றுலேருந்து நம்ம அடிக்கணும் அவசியம் இல்லை, இன்றைக்கி நம்ம ஜாலியாக அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். போட்டு அடிக்கிறாங்க விஜயை போட்டு. நல்லா பாவமாக இருந்துச்சு, தடுக்கலாமான்னு நினச்சேன். சரி வேணாம், இருந்துட்டு போட்டு கொஞ்ச நேரம் அடி வாங்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக போய் தடுத்துக்குவோம். கொஞ்சம் இப்போ ரொம்ப நாள் நம்ம அடிக்கிற அடி வலிக்க மாட்டேங்கிறவருக்கு, அவங்க அடிக்கிற அடியாவது வலிக்குமான்னு பார்த்தா இந்த சிங்கமுத்து சேரோட்டில் போட்டு குத்துவாங்களே அந்த மாதிரி குத்துறாருங்க. அவரும் அடி வாங்குறாரு. ஆனால் சலிக்காமல் நேற்று நைட்லேருந்து வாங்குறாரு. அந்த ட்வீட்டெல்லாம் பார்க்குறேன். நான்லாம் உண்மையிலே சோத்தை வாய் வழியாக திங்கிறேன். எனக்கெல்லாம் சூடு சோறுனா இருக்குது. சோறை வாய் வழியாக திங்கிறவங்களும் வேறு மாதிரி ஆயிரும் போல். அவர் அது தின்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ மானங்கட கேள்வி கேட்குறானுங்க, அவ்வளோ மானங்கட கேள்வி. ஒன்றுத்து கூட ரிப்ளை பண்ணல. நீ மற்றவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண வேணாம்ப்பா. இவ்வளோ நாள் உனக்காக அவங்க எதுக்கு கரூரில் 41 பேர் செத்ததுக்கு நீ காரணமே இல்லைன்னு திமுக தான்னாங்க. ஜெயநாயகன் படத்துக்கும் திமுகன்னாங்க. அப்புறம் அந்த வரி ஏய்ப்புக்கும் திமுகன்னாங்க. அப்புறம் கடைசியாக சங்கீதா வந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போதும் இதுக்கு காரணமும் திமுகன்னாங்க. இப்போ த்ரிஷாவை கூட அனுப்பிச்சு விட்டது திமுகவா? இப்போ அவங்க யோசிப்பாங்க, இப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, நீ பொய் சொல்கிற தளபதி அப்படின்னு தலையில் ஏறி அடிக்கிறானுங்க. அந்த மாதிரி இவர் வந்து தான் தலையில் தானே மண்ணவாரி கொட்டிக்கிட்டார். இப்போ அவர் சொன்ன உதாரணம் இன்னொன்று அவருக்கு சொல்லணும். ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும்.
ஒரு தடவை பூத்துருச்சுன்னா அது பூக்காது. அப்போ நம்ம தளபதி தொண்டர்கள் எல்லாருமே நீங்கள் அன்னைக்கே என்ன சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் பூக்குண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மனசார நாங்கள் உங்களை ஏற்றிருப்போம். அன்றைக்கி ஒரு பூ தான் பூக்குண்டேன், அது என்ன வாழைப்பூவா? ஒரு பூ பூக்கிறதுக்கு வாழைப்பூ தான் பூக்கும். அது எப்படி இன்னொரு பூ பூத்துச்சுன்னு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறானுங்க. ஒருத்தெல்லாம் கம்யூனிட்டியை வச்சு அடிக்கிறான். கிறிஸ்டியன், நீ ஒரு கிறிஸ்டியானிட்டியில் டைவர்ஸே கிடையாதே, நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். பார்ப்போம் இதுக்காவது நீங்கள் வாயை திறக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அந்த ட்வீட்லாம் படித்தா சூப்பராக இருக்கும். ஆனால் நடந்ததுல என்ன ஒரு சந்தோஷம்னா அவங்க இப்போ அகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்கிறதுல பல பேர் வந்துட்டு அதே கட்சியில இருக்க தொண்டர்கள் தான். ஸோ அதை பாக்குறப்போ அப்பா கொஞ்சம் அறிவாளியான ஆட்கள் இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் கூட 2 வருஷம் உழைப்பு வேணாம் அப்படின்னா போயிருமோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த கூட்டத்தில் சிந்திக்கிற கூட்டம் ஒரு 4-5 இருக்கு. அதில் புல்லுருவிகள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த டீமை கெடுக்கிற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சகுனி மாதிரி இருப்பானுங்க, நல்லா வெள்ளையாக உருண்டையாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பாண்டா மாதிரி இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் போடுறானுங்க ட்வீட்டில். இவ்வளோ நாள் அவன் என்ன பண்ணான்னா திடீர்னு ஒரு நாள் ஓபிஎஸ் தான் எனக்கு முதலமைச்சர், ஓபிஎஸ் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாருன்னு பேசிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அப்புறம் இபிஎஸ் தான் இந்த உலகத்தோட கடவுள்னு பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்குறேன் விஜய் தான் கடவுள்னு பேசிகிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு மாதம் எங்கேருந்து பேமெண்ட் வருதோ மேனேஜரை மாற்றிடுவான். அந்த மாதிரி அவன் ஏரியா மேனேஜரை மாற்றுற மாதிரி அசால்ட்டாக மாற்றிட்டு போயிட்டு இருந்தான். நேற்று அவன் பார்த்த உடனே அவன் அப்படியே பேசுகிறான், இனி தாவேகாவால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, தலைவன் சரியில்லாத கட்சி மக்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போட போவதில்லை, இத்தனை தொண்டர்களின் நம்பிக்கையாக இருக்கும் விஜய் இவ்வளவு பேரையும் அலட்சியப்படுத்தி தனக்கு பிடித்ததை மட்டும் செய்கிறார் என்றால் நாளை நாட்டு மக்களுக்கு இதே தான் செய்ய காத்திருக்கிறார். அரசியல் என்பது பொது வாழ்வு, அந்த வாழ அவரால் முடியாது என்பதால் நேற்று இரவு நிரூபித்து விட்டார் விஜய். இவரை நம்பிய ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுக்க இனியும் மக்கள் தயாராக இல்லை. இப்போ இதை பேச வேண்டியது அந்த கட்சிக்காரன். நீ யார் பேசுகிறதுக்கா? நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? பாண்டான்னு அவர் பேர் சொல்ல மாட்டேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரை பொண்ணுங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுவார். அவரை நான் சொல்ல மாட்டேன். விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் யார் கூட வேணால் இருந்தாலும் கேள்வி இல்லை விஜயண்ணா. நம்பி 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கு இன்றைக்கி இது பயங்கரமாக வலிக்கும். இது யோசிக்க முடியலன்னா மக்களை எப்படி பார்த்து யோசிப்பீங்க? இவர் எவ்வளோ பெரிய அக்யூஸ்டுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்மை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அண்ணன் தான் இவர். இதெல்லாம் கொடுமை என்னென்னா, சொல்லி வச்ச மாதிரி ஒரு 4 போஸ்ட் ஒரே மாதிரியே வருது. அதிலலாம் நான் ஒரு ஆளெல்லாம் பார்த்து வியந்திருக்கேன். ஐயோ இந்தாலாம் நல்லா பெரியாரிசம் பேசுகிறாரே அப்படின்னு. அதனால பேரை சொல்லக்கூட எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. எல்லோரும் சொல்லி வச்ச மாதிரி எதை ஒரு ஆயுதமாக வைத்து அவரை தாக்கினார்களோ அதையே ஒரு பொருட்டாக கூட அவர் கருதவில்லை. இதே ட்வீட்டை அப்படியே ஆர்த்திகா டிவிக்கே, சகோவே டிவிக்கே, ராம்குமார் பொறுக்கி என்கிற டிவிக்கே, நாஞ்சில் நாடான், உமாதேவி, இப்படி எல்லாரும் அப்படியே ஒரே மாதிரி போடுறாங்க. ஹேஷ்டேக் கூட மாற்றி கொடுக்கல போலவீங்க. அப்படியே ஒரே மாதிரியே இந்த ட்வீட் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் டிஸ்பிளேயில் போட்டுருங்க. அப்படியே எல்லாரும் 1 2 3 4 5 6 இதில் இருக்கவர் தான் பெரியாரிசம் பேசக்கூடியவர். இன்றைக்கி அவர் விஜயோட வாயாக இருக்கார். அவர் பேசுவார் திடீர்னு. அவரெல்லாம் போடுறாங்க. இப்போ நம்ம முக்கியமாக ஒரு ஆளை பார்க்க வேண்டியது யாருன்னா மைக்கிள் அப்படின்ற ஒரு ஐடியை தான் மெயினாக பார்க்கணும். அவன் தான் நேற்றுலேருந்து திருந்திருக்கான். ஆனால் அவன் திருந்துறதுக்கு முன்னாடி லைட்டாக முட்டு கொடுக்க பார்த்தான். பட் அவன் மனசாட்சி அவனுக்கு ஒத்து வரல. அவன் யோசித்தான், இந்த சனியனுக்கெல்லாம் நம்ம எப்படி வர்றதுன்னு. அவன் ஃபஸ்ட்டு போட்ட ட்வீட்டு, நமக்கு புது அண்ணி கிடச்சிட்டாங்க, பண்டிகையை கொண்டாடுங்கன்னு கண்ணில் ஆட்டின்னு விட்டான் ஃபஸ்ட்டு ட்வீட்டு. அதுக்கப்புறமா அவன் என்ன நினச்சானோ தெரியல, அடுத்த ட்வீட்டு, நீ பண்ணு துரோகம், ஒரு கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன் தலையில் நீயே மண்ணவாரி கொட்டிக்கிட்ட, என்ன ஆனாலும் உனக்கு முட்டு கொடுக்க நாங்கள் இருக்கோங்கிற கர்வம் உன் தலைக்கு ஏறிடுச்சு, நீ செருப்படி வாங்க போகிற அப்படின்னு விஜயவே டேக் பண்ணி போட்டான். விஜய் தான் திட்டியிருக்கான். அதுக்கப்புறமா திமுகவில் இயங்குகிற அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் பரிசும் கொடுத்தான். டியர் ஓபிஸ், இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் அடிக்கிறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்போ கீழே இவங்க சும்மா இருக்கணும்ல. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியெல்லாம் முடியாது, நீ லெஃப்ட்டில் செவுட்டில் வை, நாங்கள் ரைட்டில் செவுட்டில் வைக்கிறோன்னு அவங்களும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்கடா, இது எம்ஜிஆர் காலம் இல்லை அப்படின்னு இவனே சொல்கிறான். யார்? விஜய்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 பொண்டாட்டி கட்டின காலம்லாம் அதுரா, இது இல்லைன்னு இவன் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறான். அப்புறம் இப்போ தான் அவன் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிக்குது. எனக்கு இருக்கும் 8000 ஃபாலோவர்ஸில் அதில் 7000 பேர் தளபதியால் சேர்ந்தவங்க. இனி நான் செயல்பட போவதில்லை, மாற்று கருத்தே வைக்க போகிறேன், என்னை அன்ஃபாலோ செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறமா இந்த டிவிக்கில் 2 பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவர் வருவாங்க, இவர் வருவாங்க, அவரும் வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, தரித்திரம் பிடிச்ச மாதிரி 2 பேர். அவங்க எப்போ அந்த வாயை வச்சாங்களோ நாசமாக போனவங்க ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரல. வந்த ஒரு முஸ்லீம் லீகும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, குடும்பமும் பிச்சுக்கிட்டு போச்சு.
தயவுசெய்து விஜயநாடு சொல்கிறேன், இவங்க தான் உங்களுடைய தரித்திரம் பிடிச்ச சனியம் பிடிச்சவங்க, நீங்கள் 2 பேரும் அனுப்பிடுங்கன்னு சொல்லணும் அவங்ககிட்ட கூப்பிட்டு. அவங்க வச்ச வாய் ஜனவரி தாண்டி பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, ஒரு புரட்சியும் வெடிக்கலை, குடும்பம் 4 பிரிஞ்சதான் போச்சு. அவங்க 2 பேர் ஃபோட்டோவை போட்டோம், ரெண்டும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, நானே பி போட்டே சொல்கிறேன். 2 கூவானுங்களுக்கும் இந்த கூவா மரத்தை பற்றி தான் அவங்க வராங்க கூட இவங்க வராங்க கூடன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம மரமண்டைக்கு தான் அது புரியாமல் போச்சு அப்படின்னு போட்டாப்புல. அடுத்து இதில் தான் ஹைலைட்டு, புசி ஆனந்தையும் விட்டு வைக்கல அந்த அண்ணன். என்ன சொன்னார்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? புசி ஆனந்துங்கிற உண்ணாமவன் தான். நீ தாண்டா இந்த மனுஷனை அவங்க அப்பா கூட இருந்து வர நல்லா தாண்டா இருந்தார் அப்படி இப்படின்னு அவன் திட்டி புசி ஆனந்தையும் விட்டு வைக்கலை. இந்த பழைய டைரியா இன்ஸ்பைரி டைரியா இன்ஃபர்மேஷன் டைரி ஏதோ ஒன்று போடுவான். அவன் ஒரு டுபாகுரு, அவன் முரட்டுத்தனமான முட்டு. விஜயநாக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு தான் பண்ணுறாருன்னா அவர் ஏதோ ஒன்று காரியத்தை சாதிக்க போகிறாரு, சப்பு நிறைய போய் உட்கார் போ அப்படின்னு அடித்து உட்கார வச்சுருவோம். அப்படியே போடுறான். நேற்றுல இருந்து இன்னொருத்தன் அவனோட கமெண்டில் போடுறான், விஜய்னா த்ரிஷாவை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா தோளில் கை போட்டு கூப்பிட்டு வந்திருப்பார், ஃப்ரெண்டாக இருந்தானா கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்திருப்பார். ஆனால் அப்படி அவர் செய்யலை, விரல் கூட படலை, ஏன் நிழல் கூட படலை. அவங்க 2 பேருக்கும் கேப்பை பாருங்கள், இவன் டேப் எடுத்து அளந்தான் போல். 2 பேருக்குள்ள கேப்பை பாருங்களேன், என்ன மனுஷன் அப்படின்னு இவன் அளந்து காட்டுறான். சரி, நம்ம எதுவும் பேசிக்கூடாது, இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகக்கூடாது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன தான் பண்ணுறான், இந்த வாய் மாறுதா இல்லையான்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், நாளைக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு. அவன் போடுறதுக்கு இன்று நடந்த நிகழ்வு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விஜய்க்கே தெரியும்னு அந்த பழைய டைரி அவன் போட்டான். அதுக்கு தெரிஞ்சுதான் செய்திருக்கிறார், ஏன்னா எங்களை பார்த்தா லூஸ் முந்த மாதிரி இருக்குது, அதனால தான் அந்த ஆள் நாங்கள் என்ன செஞ்சாலும் முட்டு கொடுப்போன்னு தெரிஞ்சு இன்னொரு கெட்ட வார்த்தை இந்த மாதிரி இன்னமனுங்களை உருவாக்கி வச்சுருக்குறோம் அப்படின்ற ஆணவம் தான் அந்த ஆளுக்குன்னு அவன் போட்டு வச்சுருக்கான். அடுத்து ஸ்ரீராம் தெரியுமா, நீங்கள் இந்த காஞ்சனா படத்தில் ராகவா லாரன்ஸ்க்கு அண்ணனா வருவார், அவர் கை தட்டுறதும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாமேன்னு ஒன்று. நீ பாட்டுக்கு மூடிட்டு படம் வாய்ப்பு வரல எதாவது பண்ண வேண்டியதானே, இவங்ககிட்ட என் வாயில் விழுந்தேன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண தோணுச்சு. அவர் ஒரு போட்டதுக்கு, நீ எல்லாம் காசுக்காக தானடா கூட இருக்கிற, ஃப்ரெண்டாக இருந்திருந்தா உண்மையான நண்பனாக இருந்தால் சங்கீதா அண்ணியை சேர்த்து வச்சுட்டு அங்கே முட்டு கொடு, இல்லைன்னா ஒத்த சாத்திக்கிட்டு ஓரமாக போய் உக்காரு, வெறியில் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு அவருக்கும் பதில் கொடுக்குறான். நேற்றுலேருந்து அடித்தான் பாருங்கள், இதுதான் ரொம்ப அநியாயம். அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே த்ரிஷாவே அசிங்கமாக திட்டான், த்ரிஷாவை டேக் பண்ணி அதுக்கு ஒரு ட்வீட் போடுறான். உனக்கு இதை அவன் படித்தே ஆகணும், இவங்க பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு படித்தே ஆகணும். உனக்கு அரிப்படுத்தா எவன் கூடையாவது போய் தொலைய வேண்டியதானடி தே மூ, அந்த ஆளுக்கு தான் கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குன்னு தெரியும்ல, அரிப்படுத்த மூ கடவுள் உனக்கு என்னடி குறை வச்சான், இப்படி எங்கள் நிம்மதியும் கெடுக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி தே மூ அப்படின்னு போட்டு த்ரிஷாவையும் டேக் பண்ணுறான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி இந்த அளவுக்கு தான் இவரை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி கோவப்பட்டிருக்கான் சரிங்களா. அடுத்ததாக கடைசியாக 12:30 ஒரு ட்வீட் போடுறான் விஜயை டேக் பண்ணி, நல்லா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறியானா, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு அவன் டேக் பண்ணி போட்டிருக்கான். இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்தே ஆகணும் சரிங்களா. அடுத்து நான் போகிற சர்ச்சை, அதாவது அவன் போட்டதில் 3000 பேர் ஃபோன் பண்ணாங்க, 3000 பேரை விஜய்க்கு போட்டு போடுங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம். அதில் 48 பேர் ஃபோன் பண்ணதில் ஒரு ஆள் மட்டும் முக்கியமானவர்னு எடுத்து அலோன் தான் திட்டு சொன்னாராம். அங்கே இருக்க அடிங்க உட்காந்து தான் திட்டி விட்டுட்டு, இனிமேல் இந்த பொழப்பு எடுத்தவனுக்குலாம் எனக்கு ஓட்டு போட வைக்காதன்னு சொல்லி கேட்டு வச்சுட்டாரான். நான் அலோன் ஒரு வார்த்தை தான் சொன்னேன்னு அதையும் பதிவு பண்ணி போட்டு வச்சுருக்கான். அடுத்து இவன் குடி போதையில் குடிச்சிருக்கேன் அப்படி இப்படிலாம் போட்டாப்புல. அடுத்து பரவாயில்ல, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு புருஷனாக வர்றவன் கொடுத்து வச்சிருக்கணும், புருஷனை எவ கூட வந்தாலும் அவர் ராசா நடு வீட்டில் எனக்கு படிக்க முடியல, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக உச்சமாக போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஐடி என்ன போடுதுன்னா, சங்கீதா ஒரு ஓடுகாலி அப்படின்னு ஒரு ஐடி போடுது. நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த ஐடி எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுங்க, மார்க் பண்ணிவிட்டு சைபர் கிரைமில் தாவேக்காவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், தாவேக்காவே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா இவன் த்ரிஷாவும் திட்டியிருக்காங்க, சங்கீதாவையும் திட்டியிருக்காங்க, அந்த கமெண்ட்ஸை படிக்கவே முடியாது. அதெல்லாம் நிறைய உச்சமாக இருந்துச்சு. இதில் இந்த பாண்டா இருக்கான் பாருங்க, அவன் ஃபஸ்ட்டு வாழ்கன் போட்டான், அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், வாழ்கன் போட்டான். அதுக்கப்புறமா தான் விஜய் நீங்கள் பண்ணது தப்பு, அது எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி இருக்கும்போது எப்படி அது தப்பு அப்படின்னு திடீர்னு பேச ஆரம்பித்தான். அதில் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுண்ணா, ஃபேமிலி ஃபஸ்ட்டு, எவ்ரிதிங் எல்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு பாலையா மாதிரி பேசினான். அப்படியே அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்படி லைனாக திட்ட ஆரம்பித்தாங்கள, மீம்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. செங்கோட்டையன் ஃபோட்டோ போட்டு, இனிமேல் செங்கோட்டையன் அண்ணன்
நம்ம த்ரிஷா அக்காவை என்ன சொல்லுவாரா, பெரியம்மான்னு கூப்பிடுவாரா இல்லை அம்மான்னு கூப்பிடுவாரா, இல்லை காலிலலாம் விழுந்துருவாரா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், எனக்கு த்ரிஷா நீ வந்து பொதுச் செயலாளர் ஆகணும், அவங்க ஆயிட்டாங்கன்னா கொடிப்படம் மாதிரி அந்த ஆளை காலி பண்ண மாதிரி புசியானதை காலி பண்ணிடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஏக்கம். ஏண்டா இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீ என்னன்னோன்ற பற்றியா நீங்கள் எவ்வளோ அவர் பாவம் அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலை, அவரை நோண்டி விட்டான். இப்படி நிறைய மீம்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு மீம்ஸ் பார்த்தேன்னா மோகன்ஜி அண்ணன் டைரக்டர் மோகன்ஜி இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் போட்டார்ப்பா. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்டர் விஜய் சார் ஆன்சர் எவ்ரி ஒன் இன் ஸ்டைல் அண்ட் ஷட்ஸ் டவுன் ஆல் ரூமர்ஸ் கட்ஸாக 2-3 கையை போட்டு வச்சுருக்காரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணால் நாடக காதலுங்கிற. ஏன்டா இங்கே கல்யாணம் பண்ணாமல் கட்டின பொண்டாட்டியை அடித்து துன்புறுத்தி வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு வீட்டை விட்டு அடித்து வெளியே வரட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு தான் இது நாடக காதல்னு இல்லாமல் நீ இதுக்கு முட்டு கொடுக்குறீ, எப்படி இது சாத்தியம்? இவனெல்லாம் நம்ம செருப்பால் அடிக்கணும், அவன் சமூக ஆளுங்களே இவன் வந்து அடிக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு ஜீவனை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்படி நிறைய பேர் வித்தியாசமான முறையிலலாம் முட்டு கொடுத்தாங்க. ஒருத்தன் போட்டாம்பா ஒன்று, த்ரிஷா கல்யாணத்துக்கு வரும்போது 2 பேருமே அந்த நிறுவனத்தில் நடித்ததுனால கூப்பிட்டாங்களாம். வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ இவங்க வந்து இல்லை நீங்கள் அப்போ வந்து த்ரிஷாவே கேட்டாங்களாம், இல்லை நான் வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்கள் கூட வந்தால் கான்ட்ரவர்சி அதிகமாயிரும். அப்போ விஜய் சொன்னாராம், இல்லை நீங்கள் ஒரு பெண் ரோட்டில் தனியாக நிற்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன், பெண்கள் பாதுகாப்பில் நான் உறுதியாக இருப்பேன், என் மேலே அவதூறுகள் வந்தாலும் பரவாயில்லன்னு இவர் ஏற்றிக்கிட்டாராம். அதனால இப்போ வந்து த்ரிஷாவுக்காக இவர் அவப்பெயரெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா. சரி சொல்லுங்கடா, என்ன வேணாலும் சொல்லுங்கடா, வந்தது த்ரிஷாவே இல்லை வேற யாராவது சொல்லுங்கடா. போட்டுட்டு இருக்காங்க, அப்படியும் போடுவாங்க. ஆமா, ஏஐ வீடியோ வச்சுட்டு ஏஐ வீடியோ தான் ரியலா, இந்த வீடியோ ஏஐயா, அதை அப்படியே மாத்தி இதுதான் ரியல் வீடியோ, இதுதான் ஏஐ வீடியோ. அப்புறம் போகும்போது வேற கார்ல போனாங்க, வரும்போது தான் வந்த காருன்னா இந்த வடிவேல செந்தில் சொல்லுவார்ல, இன்னும் 8 கார் இருக்கு இந்த காருக்கு, எப்படிடா இங்கே வாங்க இந்த பக்கம் 2, இங்கே வாங்க இந்த பக்கம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் தியரி நமக்கு சொல்லித்தரானுங்க. நமக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிக்க வேண்டியது விஜய் தான். ஒரே ஒரு அறிக்கை, அது ஒரு நட்புங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இவ்வளவு கான்ட்ரவர்சி ஆகணும் அவசியமே இல்லை, இவ்வளவு ஆகணும் அவசியமே இல்லை. நட்புன்னு போட்டால் வேற யாராவது குத்திடுவாங்க போல. அவரை என்ன நட்புன்ற, அப்போ நான் நட்பான்னு யாராவது அடிப்பாங்க. அதனால் அவர் ஏதாவது ஒன்று ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைங்க நான் கூடிய வரையில் மனைவி கூட போயிடுவேன், இல்லைங்க நான் வந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைனா இதை பற்றி பேசாதீங்க, இது என்னோடய பர்சனல் அவதூறுகள், நான் வந்து நீதிமன்றத்துக்கு போய் நான் அதை வந்து சட்ட ரீதியாக சந்திப்பேன், அப்படியாவது சொல்லி தொலையணும். இது எப்படி அவர் சொல்லணும், அதையே நீ கேட்குற, சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீ இந்த தமிழ்நாட்டில் நானும் ஒரு ஆள், என்னையும் சேர்த்து தான் நீ நாளைக்கு ஆட்சி செய்ய போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா நானும் கேள்வி கேட்க உரிமை இருக்குது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கேள்வி கேட்க உரிமை இருக்குது. நீ ஒரு பொதுவான ஒரு அரசியல் தலைவராக வந்துட்ட, அப்போ நீ பொது வாழ்க்கையிலையும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். வீட்டுக்குள்ளே போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ எப்படி பொது நல்லவனாக இருப்ப அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. நிறைய மீம்ஸ் அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்துச்சு எனக்கு. அப்பாடா 2 வருஷம் ஒரு உழைப்பை போட்டேன், இவங்களை எப்படியாவது திருத்த முடியுமா அப்படின்னு. நான் பண்ண வேண்டிய வேலையை விஜய் என்ன ஒரே நாளில் பண்ணிட்டார். ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட் வீடியோஸில் சிம்பிளாக முடிச்சிட்டார். ஆனால் இன்னும் ஒரு 2 வீடியோ போடுங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் இருக்கிறவங்களே யாராவது வந்து லீக்டு வீடியோஸ் வெளியிட்டாங்கன்னா இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆமாம் சார், ஒரு நியூஸ் கூட வருது, சங்கீதா அவர்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க, அதில் வந்துட்டு நான் எல்லா ப்ரூஃபையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ அவரே வந்து ஓப்பனாக இப்போ அதையும் வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என் தலைக்கு இது இல்லை பார்த்தியா, என்னை வந்து அவதூறு பரப்புறீங்களா, அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் இவங்க ப்ரூஃப்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் முட்டு கொடுத்துட்டு ஏதாவது இன்னும் அசிங்கமாக பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு அவங்க பையனும் வந்து வெளியிடுறதுக்கு ரெடின்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிடும். இது வெளியவே வரக்கூடாதுன்னா இவர் வந்து பொது வாழ்க்கையிலேருந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ரகசியமாக வச்சுக்கணும். அதை அப்படியே மூடி மறைச்சி ஈஸியாக கொண்டு போகணும், வெளியே தெரியாமல் கான்ட்ரவர்சியாக. அட்லீஸ்ட் கட்சி ஆளுங்களுக்காக உண்மையை சொல்லி வளர்த்து கொண்டு வா. அவன் பாட்டுக்கு 3 நாளாக முட்டு கொடுத்தான், பாவம் அவன் 3 நாளாக அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, பர்சனலில் தலையிடாதீங்க அப்படி இப்படின்னு பேசினான், சேர்த்து வச்சு பேசாதீங்கன்னா. இப்போ நீங்களே மண்ணவாரி கூட்டிக்கிட்டீங்க, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. நீங்கள் வெளியே வந்து பேசி இதெல்லாம் சரி பண்ணலாம். சரி பண்ணிட்டு அவங்க சைடு காம்ப்ரமைஸ் பேசிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இங்கே வந்து அரசியல் வேலையை பார்க்கலாம். இந்த நோன்ற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இன்னொருத்தரை சீன்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் ஈகோ நார்மலாகவே ஈகோ தான்.
அவர் விஜய்னே பேர் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். ராஜா எப்போ வந்து இவரை விஜய் இல்லை ஜோசப் விஜய்னு சொன்னார்ல, உடனே இவர் அப்பையில் அடுத்த நாள்லேருந்து இவர் ஜோசப் விஜய் தான் போட ஆரம்பித்தார். விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்தே ஜோசப் விஜய்னு போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அப்போ இதே மாதிரி தான் இங்கே வருது. இவங்க அந்த நடிகை சொன்ன உடனே இவர் வேணுங்கன்னே கூப்பிட்டு வர்றது, ஆமாம் அப்படிதான் அப்படின்னு காட்டுற திமிருத்தனம் இருக்குல்ல, இது இவருக்கு தலையில் இவரே மண்ணவாரி கொட்டிக்கிறது. அரசியல் வேறு சினிமா வேறன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சில கட்சிகள்லாம் இருக்காங்க சார். அவங்க கூட இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியும் அப்படியே ரொம்ப நார்மலைஸ்டாக இருக்க மாதிரி இப்போ இந்த இரான் இஸ்ரேல் போரை எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் அந்த யூடியூபர் கூகுள் விக்கிபீடியா யூடியூபர் காட்டுறீங்க கேட்குறீங்க? அந்த அவன் அந்த ஐயோ அது நான் தான் பேசிடுவேன். அந்த ஆள் ஊரில் இருக்க எல்லா குடும்ப விஷயத்தையும் டிவோர்ஸ் விஷயத்தையும் எப்படி டிவோர்ஸ் ஆச்சு, எதனால் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு அந்த ஆள் பாத்ரூம்லேருந்து ஓட்டை போட்டு பார்த்த மாதிரியே, ஓட்டை பிரிச்சுட்டு பார்த்த மாதிரியே வீடியோ போட்டாப்புல. முக்கால்வாசி விக்கிபீடியா தான் அப்படி போட்டவர். விஜய்க்கு மேட்ரு வந்தோடனே இது பர்சனலுங்க, பர்சனல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த விவகாரம் வரதுக்கு முன்னாடியே ரூட்டுக்கிட்ட பேசி நம்ம யூடியூபர் அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்குவாடு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பர்சனலாக ஒரு இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம விஜய் அண்ணாட்ட பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஜய் அண்ணாவும் டேட்டும் கொடுத்துட்டாரு. ஓகே சூப்பர், நம்ம வைரலாக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து இது வந்துருச்சா. இப்போ நம்ம ஸ்குவாட் அண்ணன் என்ன பேசினாருன்னா, மறுபடியும் ரூட்டை ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பேசினா அது நல்லா இருக்காது, நான் என்ன பண்ணுறேன் அப்படி இந்த ஈரான் இஸ்ரேல் அப்படியே போய் பேலஸ்டீன் வழியாக போய் அப்படியே உக்ரைன் வழியாக போய் அப்படியே இலங்கையில் ஒரு கப்பல் இடிச்சிருக்காங்கன்னா அதை பேசிட்டு அப்புறமா நான் வரேன், அதுக்குள்ளே இதை அமைங்கிடுவேன்னா அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லி பின் வாங்கியிருக்காரு. இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். இது உண்மையிலேயே 2 நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். யூடியூபர் அண்ணனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த இன்டர்வியூ சீக்கிரமாக நடக்கும், அது நடக்க வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமே இருக்குது. சரி, இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சிலரோட கவனம் வந்துட்டு அந்த குழந்தைங்க மேலே தான் இருக்குது சார். என்னதான் பணக்கார வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்களோட மனசு அப்படின்றது வலிக்கு தானே செய்யும். அவங்க எவ்வளோ ஒரு மன ரீதியாக வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற கமெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் சார் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்காரு, அரசியலுக்கு வராருன்றப்போ குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படின்றது முக்கியம் தானே? இல்லை, அது இந்த சினிமா துறை வந்து கொஞ்சம் எலைட்டு தான். அவங்க நார்மல் பீப்புளோட கல்ச்சர், அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த கல்ச்சர், சமூகம், அந்த கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து சினிமா துறையில் இருக்கவங்க அவங்க வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களுடைய பசங்க, மனைவி, இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு பெரிய நமக்கு கோசிப்ஸே அதானே பேசுவோம், அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா, அவருக்கு எத்தனை இது தெரியுமா அப்படின்னு பேசுவோம். ஆனால் அது அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். நீங்கள் இப்போ இருக்க டாப் ஸ்டார்ஸில் நிறைய பேர் அப்படி உதாரணமாக எடுத்துக்க முடியும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நபர் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம், அவங்க வேணான்னா இன்னொருத்தர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த நபர்கிட்ட இருந்து நீ வாங்குற டிவோர்ஸ் வந்து மியூச்சுவலாக இருக்கணும், யாரையும் பாதிப்புக்கு உள்ளாகாத ஒரு வகையில் இருக்கணும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம நிறைய சொல்ல முடியும், கமல்ஹாசன் சொல்ல முடியும், அவங்களுக்கும் மகள்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, 2 மகள்களும் ஒன்றா இருக்காங்க. அதே மாதிரி சரத்குமாருக்கு வந்தாலும் ஒரே மாதிரி ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் அது ஒரு சமூகத்தை பாதிக்காது. ஒருத்தரை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் மேலே கேள்விகள், விமர்சனங்கள் வரதான் செய்யும். அப்போ அதை நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த பசங்க நீங்கள் சரி பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க பாட்டுக்கு வேறு ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களும் வெளில போய் சொல்லுவாங்க, நாங்கள் அஃபிஷியலாக வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். கண்டிப்பாக. அதுவும் கொடுக்காம சித்திரவதை பண்ணிக்கிட்டு நான் இப்படியும் சுற்றுவேன் அப்படியும் சுற்றுவேன் அப்படிங்கிறது. சார் இன்னும் 23 வயசில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காரு. சாருக்கு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு வந்துருச்சுன்னு இன்னும் சொல்லலை யாரும், அதையும் போய் சொல்லி தரணும். சரி, இவர் எப்படி சார் தொண்டர்களையும் விட்டுட்டாரு, அதே மாதிரி ரசிகர்கள் அவர் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற ஆட்களையும் விட்டுட்டாரு, இப்படி அம்மா அப்பா மனைவி பிள்ளைங்கன்னு எல்லாரையும் விட்டுட்டாரு. இந்த மாதிரி ஒரு நபர், ஒரு ஆள் வந்துட்டு சிஎம்மாக வராரா அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு நிலைமையை தாண்டி இப்போ ஜான் ஆரோக்கியசாமியோட நிலைமை என்ன தெரியுமா? ஒரு வாரமாக மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இந்த சனியம் பிடிச்சவனுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வேலைக்கு வந்துட்டோமே, ஏதாவது ஒன்று பண்ணி உருப்படியாக கொண்டு போகலான்னு அவரும் பிளான் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனல் இஷ்யூ வந்துருச்சு. சரி, பர்சனல் இஷ்யூ இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னா, பர்சனல் இஷ்யூக்குள்ளே அப்படியே மூடி கும்பி அடிக்கிறதுக்காகவே அங்கே புஷியானந்து ஜெகதீஷும் இருக்காப்போ 2 பேரும் இல்லை நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீ அரசியல் வேலையை பாரு. இது அரசியல் தாயா, இதுவும் இப்படி உன் வேலையை போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு இது ஒரு சண்டை. இன்னொரு சண்டை இருக்குது, வேட்பாளர்கள் பட்டியலை ஒரு நிர்ணயம் பண்ணி ஃபீல்டில் வேலை செஞ்சவங்கன்னு ஒரு பட்டியல் எடுத்து ஜான் ஆரோக்கியசாமி ஓகே பண்ணால் இதெல்லாம் உனக்கு முடியாது, நான் கொடுக்குறதான் பட்டியல்னு புஷியானந்து குறுக்க வந்து கட்டையை போட்டார்.
என்னை மீறி விஜய் எப்படி அந்த பட்டியலை வாங்குறாரு வெளியிடுறாரு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். இதனால தான் இப்போ வரைக்கும் தேர்தல் அந்த பட்டியல் வெளியிடாமல் இருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் வெளியிட்டிருப்பாங்க, இந்நேரம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இடி. இந்நேரம் அவங்க வேலை செஞ்சுருந்தா கூட வீடு வீடாக போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தரித்திரம் பிடிச்ச வேலையை பார்க்குறது புஷியானது தான். அப்போ அவரோட நிலைமை யோசிச்சு பார்த்தா பாவமாக இருக்குது. சரி, இப்படி இனிமேல் இந்த ஆளு வரக்கூடாதுன்னு செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க வந்து பர்சனலாகவும் பிரித்து விட்டாங்க. இதில் அவங்க அப்பா அம்மாவையும் ஆட் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இந்த ஆளுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மூட் ஸ்விங் ஆகக்கூடிய ஆள். அதனால் இவரையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பட்டியலில் நிப்பாட்டினா நீங்கள் சிஎம்னு புஷியானு சொல்கிறது, அவன் வந்து இந்த பட்டியல் நிப்பாட்டினா சிஎம், அப்போ நான் வச்சிருக்க பட்டியல் பிஎம்னு இன்னொருத்தன் வந்து சொல்கிறான். அது எல்லாத்தையுமே நம்புறாரு. எல்லாத்தையுமே நம்பி எனக்கு இருக்க டவுட். ஏன்னா இப்போ அரசியலுக்கு வராரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அரசியல் வட்டாரங்கள் எப்படிலாம் இருக்காங்க, என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்கன்ற ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் அரசியலுக்குள்ளேயே வருவாங்கன்றது தான் எல்லாரோட இதுவும். இவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்த சிஎம்னு சொல்லிக்கிறாரு. இப்படிலாம் இருக்கப்போ ஒரு ஒரு அறிக்கை விடணும், ஒரு பிரச்சனைனா அதை எடுத்து பேசணும், இதெல்லாம் கூட தெரியாத ஒரு தலைவரா அப்படின்ற ஒரு பிரைவேட் ஸ்கூல் படிக்கிற ஒரு 10th படிக்கிற ஒரு பையனுக்கு இருக்கிற அரசியல் அறிவு எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்காது. ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறவனுக்கு அரசியல் எவ்வளோ இருக்குமோ அதுதான் விஜய்க்கு இருக்குது. சும்மா பேருக்கு ஒரு 4 பேரை போஸ்டரில் பார்த்துட்டு போனவர் தான், அவ்வளோதான். அவருக்கு எதுவுமே தெரியாது. தொண்டர்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பேசணும்னு கூட தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த கடைசியாக பேசின வேலூர் ஸ்பீச்செல்லாம், இந்த தஞ்சாவூர் ஸ்பீச் எல்லாம் போதையில் பேசுனது, கிட்டத்தட்ட போதையில் பேசின ஸ்பீச் எல்லாமே பொய், புருடா, எல்லாமே பொய். ஏற்கனவே நடைமுறையில் இருக்க திட்டம், இல்லைனா சாத்தியமே இல்லாத திட்டம். ரேஷன் கடையில் ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் தான் வந்து பில் போடுவார், பெண் விற்பனையாளர் பெண் தான் பில் போடுவார். இனிமேல் ஆம்புலன்ஸ் நான் பொம்புலன்ஸ், பென் டிரைவ் நான் ஆண் டிரைவ், இப்படி போடுற திட்டம். நீ இந்த ரேஷன் கடையில் என்னத்தை நீ குறைய கண்டுட்ட? எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் ஸ்கூலில் தான், ப்ரைவேட் காலேஜில் தான் கேர்ள்ஸ் கிளாஸு, கேர்ள்ஸ் பாய்ஸு, கேர்ள்ஸுக்குன்னு ஒரு படிக்கட்டு, பாய்ஸ்க்குன்னு ஒரு படிக்கட்டு, கேர்ள்ஸுக்கு பஸ்ஸில் முன்னாடினா பாய்ஸ்க்கு பின்னாடி, இப்படியெல்லாம் இருக்கும். இந்த ஸ்கீமை கொண்டு வந்து நீ ஒரு அரசு நிறுவனத்தில் வைக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய அடிமுட்டாளாக இருப்ப. இந்த மாதிரி எல்லாம் பேசி தொலைஞ்சி, எவன் எழுதி கொடுத்ததுன்னு தெரியல, இப்படி எல்லாம் பேசி அந்த ஆளுக்கு பாலவாக்கத்தில் ரேஷன் கடையை வெளியில் விட்டு நீ ரேஷன் கடைக்கு போனால் எந்த பக்கம் ரேஷன் கடை இருக்குன்னே தெரியாது. அவரை தூக்கிட்டு வந்து ஏன் சிந்திப்பாரா, ஏன் அனாலிசிஸ் பண்ணுவாரா, அவர் அறிக்கையெல்லாம் விடலாமே நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதெல்லாம் வர முடியாது. அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே பெரிய விஷயம். இதுதான் அரசியலே கலைச்சிருவார். நாளைக்கே சிரஞ்சீவி மாதிரி கட்சியை கழிச்சிட்டு போயிடுவார். இவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க. நான் கையெழுத்து வேணா போகிறேன், கையெழுத்து கூட வேணாம், அது நான் ஸ்டாம்ப் பேப்பராக வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படியே குத்திட்டு போயிருங்க நீங்களே எழுதி, அவ்வளோதான் அவருக்கு. சார் நேற்று நைட்டில் இருந்து அப்படியே தலைகீழ திருப்பி போட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பலரும் வந்துட்டு இப்போ அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட்சி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க நிலைமை தான். என்னடா அவனை உழுவாதான்ற நிலையில தான் இருக்குது. இதுக்கு மேலேயாவது என்ன பண்ணுவாங்க? இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போவாங்களா, இல்லை இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போதும்பா சாமி அப்படின்னு நிறுத்திடுவாங்களா? என்ன ஏதோ அறிக்கை வெளியே வரப்போகுதான். அந்த அறிக்கை யார் வெளியிட போகிறாங்க அப்படின்னு, இது யார் வெளியிடுறாங்கன்னா, இந்த அவர் கூடவே இருக்க ஒரு பர்சனல் பாடியோட ஆரோன் சுரேஷோ சம்திங் யாரோ ஒருத்தர், அவர் இன்ஸ்டாவில் போடுறாரு, காசிப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று போடுறாரு. அந்த ஸ்டோரி மூலியம் எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் பதிலெலாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த கூட்டம் என்றைக்குன்னு தேதி கொடுப்பாங்க, இல்லைனா கட்சிக்குள்ளேயே இருக்க ஆளுங்களுக்கு இன்னொரு நிர்வாகி போஸ்ட்டை கொடுப்பாங்க. அப்படிதான் இவங்க பட்டியலை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே இருக்க பட்டியலில் மறுபடியும் இன்னொரு நிர்வாகி பட்டியல், அவ்வளோதான் கொடுப்பாங்களே தவிர இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா பேக் ஃபயர் ஆகிடும். இப்போ அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான கட்டம், இஷ்யூ பெருசாகிடுச்சு. அந்த பிஆரோட ஆடியோ கேட்டிங்கல்ல, விஷயம் கைமீறி போகுதுன்னு நினைக்கிறேன், ஏதோ நடக்குது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசுகிறானுங்கல்ல. ஏன்னா இந்த விஷயம் அவங்க கைமீறி போயிடுச்சு, நினச்சி பார்க்காத போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே சிசிடிவி இருக்கா என்னன்னு தெரியலை, என்ன மாதிரி அடித்தது, துன்புறுத்துனது, இல்லை சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணதெல்லாம் ப்ரூஃபாக வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஒருவேளை அதுக்கு இவங்க பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்களான்னு கூட தெரியலை. ஏன்னா ஒரு மனுஷனோட கேரக்டரே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ கேடி ராகவன் வெளியில் வந்து மேடையில் வந்து பேசினா எதை வச்சு அடிப்பாங்க? நீ எல்லாம் பேசாத, வீடியோ கால் தான் உனக்குலாம் அப்படின்வாங்க. ஏன்னா கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாதேஷ்னு ஒருத்தர் இன்றைக்கி போய் என்ன இன்டர்வியூ எடுத்து அவர் நல்லா இப்போ கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கேள்வி கேட்குறாரு. ஆனால் அவரோட கமெண்டில் போய் என்ன பாருங்கள், ஸ்டிங் ஆப்ரேஷன் பேசுவானுங்க, இன்னும் பேசுகிறானுங்க. ஒன்ஸ் நம்மளுடைய தகுதி இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதை ஒட்ட வைக்கவே முடியாது. அதுவும் அரசியலெலாம் ஒட்ட வைக்கவே முடியாது. அதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இருக்கணும். இவர் போகிற வேகத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.
சூப்பராக இருக்கும். இவர் வாயா ஊரில் இருக்க எல்லா வாயும் பேச தவிர இந்த வாய் பேச மாட்டேங்குது. அதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது நமக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா கூட்டணியில தான் வந்துட்டு போறோம் அப்படின்ற விஷயம் சொல்லிட்டாரு ஸ்டார்டிங்கே. இப்போ வரைக்கும் யாரும் வரல, இதுக்கப்புறமேட்டு யாரும் வருவாங்களா அப்படின்றது தெரியல. இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் ஒரு தான் கட்சி இருக்கு. வருது, பூ அதிமுக, புகழேந்தி அதிமுகன்னு நினச்சிடாதீங்க, புரட்சிகர அதிமுக வருது. இப்போ தான் கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, வந்துக்கிட்டு இருக்காரு. அவரும் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாருன்னா விஜய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவார். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அதிமுக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒருத்தர்னால மீசை வச்சிருப்பார் எம்பி, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா பிளான் ஓடுது. அவர் வந்துட்டாருன்னா அந்த கட்சியும் வரலன்னா முடிஞ்சு. இப்போ அதிமுகவே எத்தனை அதிமுக இருக்குன்னு எண்ணணும். ஒரு தொகுதிக்கும் அதிமுக உருவாகுது. அதுதான் பயமாக இருக்குது நமக்கு. இதில் ஏதாவது ஒரு தொகுதி அதிமுக நம்ம விஜயனை கூட வருமானு பார்க்கணும். அப்போ அடுத்து சிஎஸ்கேன்னு ஒரு கட்சி வருது, அந்த கட்சி ஏதாவது சேர்த்துப்பாரான்னு தெரியல, ஸ்கூல் சுரேஷ் கட்சின்னு. அது வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மன்சூர் அலிகான்லாம் நல்ல முற்போக்கான ஆள் தான்ப்பா. அவர்லாம் இந்த மாதிரி சங்கித்து தற்கூரி கூட்டம் கூட போக மாட்டார். வேறு யார் கட்சியை ஆரம்பிச்சிருக்கா? வேறு யாரும் வரமாட்டாங்க. இப்போ அதையும் வந்துட்டு ஒரு மீமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் வித் பிஜேபி, டிஎம்கே அலையன்ஸ் வித் காங்கிரஸ், விஜய் அலையன்ஸ் வித் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு ஒரு டேகா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் வருவாங்க என்னன்னு யார் வர்றது வாய்ப்பு இல்லை. வெறும்பயில் நம்பி யார் இருந்த ஒரே ஒரு முஸ்லீம் லீக் கட்சி, அதையாவது ஒழுங்காக பண்ணணும், எதாவது பேசணும், எதாவது பண்ணணும். போன வாட்டி பாருங்கள், இக்பார் நோன்பு திறக்கிறது அப்படியே பெருசாக அப்படியே பயங்கரமாக கொண்டாடினாங்க. அவரு நல்லா தொப்பியை போட்டுக்கிட்டு அப்படியே இஸ்லாமியர்களை பாதுகாக்க வந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி பீஸ்ட்டு, அப்புறம் துப்பாக்கி, அப்புறம் அந்த என்ன படம், அந்த வேலாயுதம் படத்துலலாம் வந்து இஸ்லாமியர்களாலே திருடர்கள், மோசமானவர்கள் அப்படி இப்படின்னு போட்டு கொண்டுட்டு அப்படியே முஸ்லீம்களை காப்பாற்றுற மாதிரியே ஒரு இதை வச்சுக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் படமும் ஒன்று. இந்த வாட்டி எது ஏன் பண்ணலை? இந்த வாட்டி ஏன் பண்ணலை? ஏன்னா கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. இருந்த ஒரு முஸ்லீம் கட்சியும் பிச்சுக்கிட்டு போச்சு. ஐயா நோம்பு கஞ்சி மட்டும் தனியாக வீட்டில் கஞ்சி குடி அப்படின்னு அடித்து விரட்டாங்க. வீட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது பக்கத்தில் லோக்கலில் ஏதாவது ஒரு முஸ்லீம் கோயிலில் வாங்கி கொடுப்பா, போய் குடிச்சிட்டு வந்துடுவோம் தொப்பியை போட்டு, கூப்பிட மாட்றாங்க. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.